உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்ளியில நடக்க இருக்கு. செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். நேற்றைய தினம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற தாக்குதல் தொடர்பில் தற்போது பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. புலனாய்வுத்துறையினருக்கு 3 நாட்களுக்கு முன்னரே தகவல் கிடைத்தது, இல்லை கிடைக்கவில்லை என்கின்ற பல தகவல்கள் இப்போது ஊடக பரப்பிலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நாடாளுமன்றத்துக்கு உள்ளும் வெளியிலும் கூட கடுமையான வாத பிரதிவாதங்களும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கின்ற போது இப்போதைய சூழ்நிலை எப்படி இருக்கின்றது? உண்மையில் 3 நாட்களுக்கு முன்னர் இந்த புலனாய்வு தகவல் என்பது கிடைக்கப்பெற்றதா? யார் மூலம் கிடைக்கப்பட்டது? இந்த புலனாய்வு தகவல் என்பது உண்மையில் அரசாங்கத்துக்கு கிடைப்பதா அல்லது எதிர்கட்சியினருக்கு கிடைப்பதா என்கின்ற பல்வேறுபட்ட குழப்பமான கேள்விகள் இப்போது எல்லோரிடம் எழுந்திருக்கின்றது. 3 நாட்களுக்கு முன்னரே புலனாய்வு தகவல் கிடைத்தும் சிறைச்சாலை மோதலை ஏன் தடுப்பதற்கு பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கவில்லை என கர்ஷன ராஜகருண கேள்வி எழுப்பி இருக்கின்றார். இன்றைய தினத்திலே நாடாளுமன்றத்தில் அவருடைய கேள்வி இருக்கின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலையின் அனர்த்தம் என்பது ஏற்க முடியாது என்பது எதிர்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரின் கேள்வியாக இருக்கிறது. இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே அவர் இந்த கேள்வியை முன்வைத்திருக்கின்றார். இந்த கேள்வி உண்மையிலே புலனாய்வுத்துறையினருக்கு தகவல் கிடைத்ததா அல்லது புலனாய்வுத்துறையினர் தகவல்கள் அரசாங்கத்துக்கு வழங்குவதா எதிர்கட்சியினருக்கு வழங்குவதா என்கின்ற குழப்பமான சூழ்நிலை எழுகின்ற போது புலனாய்வுத்துறையினருக்கான தகவல் கிடைக்கப்பெற்றது என்பது எதிர்கட்சியினரின் குற்றச்சாட்டாக இருக்கின்ற போது இது உண்மையில் நடந்ததா நடக்கவில்லையா என்பது தொடர்பில் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தின் சார்பில் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அந்த கருத்தில் சிறைச்சாலைகளின் மோதல்கள் அல்லது கைதுகளுக்கு இடையில் முரண்பாடுகள் குறித்து தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறை காணப்படுகிறது. ஆனால் இச்சம்பவம் குறித்து பிரத்யேகமாக புலனாய்வு தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை என பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் பிரேமசாந்த் குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய கூற்றுப்படி சொல்ல போனால் எங்களுக்கு கிடைக்கவில்லை, ஆனால் எதிர்கட்சியினர் கூறுகின்றார்கள் 3 நாட்களுக்கு முன்னரே இந்த தகவல் கிடைத்திருக்கிறது என்று. அப்படி எதிர்கட்சியினரின் கூற்று உண்மையில் ஒரு புலனாய்வு தகவல் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் 2 குழுக்களுக்கு இடையில், அதாவது போதைப் பொருட்களை பரிமாறுவதில் ஏற்பட்ட ஒரு உள்ளக முரண்பாடுதான் இந்த குழுக்களுக்கு இடையிலான மோதலுக்கு காரணம் என்பது ஆரம்பகட்ட விசாரணைகளிலும் அதற்கு முன்னரும் வெளியாகி இருந்த தகவலாக இருக்கிறது. அப்படியாயின் இந்த குறித்த எதிர்கட்சியின் நாடாளுமன்ற கூற்றின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொள்வதாக இருந்தால் இந்த குழப்பம் நிலவுவது எதிர்கட்சியினருக்கு தெரிந்திருக்கிறது. உள்ளே போதை வஸ்து வியாபாரிகளுக்கு இடையில் அல்லது முரணான வகையில் செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற தரப்புகளுக்கு இடையில் ஏற்படுகின்ற குழப்பம் என்பது வெளியில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களால் அறியப்பட்டிருக்கிறது என்றால் அது புலனாய்வு தகவல் என்று எடுத்துக்கொள்வதா அல்லது அவர்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முரண்பாட்டை இந்த 2 தரப்பில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு தரப்பினர் எதிர்கட்சியிடம் பகிர்ந்திருக்கின்றார்கள். இது ஏதோ ஒரு வகையில் பெரியதொரு போராட்டமாக அல்லது ஒரு பெரியதொரு கலகமாக இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது அவருடைய கூற்றின் மூலம் தெளிவுபடுகிறது. எனவே அவருடைய கூற்றில் உண்மை இருக்கின்றது. அது தொடர்பான விசாரணைகளை குறிப்பாக நாடாளுமன்றத்துக்கு உள்ளே இந்த கருத்து முன்வைக்கப்பட்டதனால் அரசு நிச்சயமாக பதில் சொல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிறைச்சாலையில் மோதல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து பொதுவாக கிடைக்கக்கூடிய புலனாய்வு அறிக்கைகளின் அடிப்படையில் கைதிகளுக்கிடையில் அமைதியின்மை ஏற்படாதவாறு முன்கூட்டிய அதிகாரிகள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்ததால் பெரும் சேதங்கள் தவிர்க்கப்பட்டது. இது சிறைச்சாலைகள் ஆணையாளர் பிரதி ஆணையாளரின் கூற்றாக இருக்கிறது. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூற்றாக இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை இந்த மோதல் இடம்பெறுகிறது. 1 மணி தொடக்கம் மாலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அன்று மாலையே விசேட அதிரடிப்படையினர் அந்த பகுதிக்கு செல்லுகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. மறுக்கப்பட்ட பின்னர் தான் இது அடுத்த நாள் காலையில் பெரியதொரு கலகமாக மாறுகின்றது அல்லது ஒரு பெரும் இரத்த களரியாக மாறி இருக்கிறது. எனவே இதில் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரின் கூற்றில் உண்மை இருக்கின்றது. போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு இடையில் குழப்பம் இருந்தது உண்மை. அந்த குழப்பம் புலனாய்வு தகவலாக எதிர்கட்சியினருக்கு சென்றதா அல்லது அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு அவர்களால், அதாவது எதிர்கட்சியினரால் அறிய கிடைக்கப்பட்டதா? எதிர்கட்சியினருக்கு இப்படி ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றால் அவர்கள் இதனை எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றார்கள் என்கின்ற கேள்வியும் பரவலாக இருக்கின்றது. இது தொடர்பான பதில்களை பொறுப்பான அமைச்சர் மற்றும் புலனாய்வுத்துறையினர் தான் வழங்க வேண்டும் என்பது மேலதிகமான தகவலாக இருக்கின்றது. இப்போது மிக
முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு அறிக்கையும் எதிர்க்கட்சியினுடைய கருத்தாகவும் இருப்பது, நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து மாற்றப்பட்ட கைதிகள் மீதான தாக்குதல்கள் மற்றும் சித்திரவதைகள் குறித்த குற்றச்சாட்டுகள் நீர்கொழும்பு சிறையில் நிலவும் நிர்வாக சீர்குலைவு சூழல் காரணமாக அங்கிருந்து மாற்றப்பட்ட சிறை கைதிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என கைதிகள் உரிமைகள் பாதுகாப்பு குழு CPRC அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இந்த குழுவின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு செனக பெரேரா இன்றைய தினம் இந்த அறிக்கையை பத்திரிகைகளிலே வெளியிட்டிருக்கின்றார். பத்திரிகை அறிக்கையின்படி தற்போது நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து வெளிக்கடை சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டு கைதிகள் சிறை அதிகாரிகளால் கடுமையான வன்முறை மற்றும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்ற தகவலை அவர் உறுதி செய்திருக்கின்றார். கைதிகள் மீதான இத்தகைய மனிதாபிமானமற்ற தாக்குதல் கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பு குழு கடும் கண்டனம் தெரிவிக்கிறது என்று அவருடைய அறிக்கை வெளியாகி இருக்கிறது. இது சிறை கைதிகளை பாதுகாப்பதற்கான அமைப்பினுடைய அறிக்கையாக இருக்கிறது. அதைவிட இன்னும் ஒரு அறிக்கையும் இன்னும் ஒரு காட்டமான கருத்தும் வெளியாக இருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை விவகாரம் சர்வதேச அளவில் மனித உரிமைகள் அமைப்புகள் முன் கொண்டு செல்லப்படும் என்று முன்னாள் அமைச்சர் GL பீரிஸ் அவர்கள் ஊடக சந்திப்பிலே கூறியிருக்கிறார். இலங்கை மற்றும் சர்வதேச சட்டத்தின் கடுமையான மீறல் என அவர் விவரித்துள்ள இச்சம்பவம் தொடர்பாக வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் நீதித்துறை அமைப்புகள் மற்றும் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையிடம் முறையிடப்படும் என்றும் GL பீரிஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். சிறை உளவுத்துறை அதிகாரிகள் பணியில் அமர்த்த உத்தரவிட்டது யார்? சிறைச்சாலையில் உளவுத்துறை அதிகாரிகளை அனுமதித்தது யார்? துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவிட்டது யார் என்பது உட்பட பல மரணங்கள் குறித்து முழு உரிமையும் முழு வினாக்களுக்கும் பதில் வழங்க வேண்டும் அரசாங்கம் என்று GL பீரிஸ் அவர்கள் கூறியிருக்கிறார். இந்த இடத்தில் தான் சில மௌனமான செயற்பாடுகளை கேட்க வேண்டியிருக்கிறது. GL பீரிஸ் அவர்களிடம் ஒரு சில கேள்வி. இப்போது GL பீரிஸ் அவர்களிடம் கேள்வி கேட்டால் சில வேளை தமிழரசு கட்சியினர் நாளைய தினம் பதில் வழங்கலாம். ஏனென்றால் இப்போது தமிழரசு கட்சியின் விளக்கேற்றுவதற்கும் அல்லது நிகழ்வினை தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கும் ஆட்கள் இல்லாத போது அதாவது வழிப்போக்கர்கள் அல்லது தெருப்போக்கர்கள் சிங்கள அரசினுடைய முகவர்களானவர்களை அழைத்து வந்து ஒரு தமிழருடைய மாண்பை களங்கப்படுத்துகிற வேலைகளில் ஈடுபட்டார்கள். GL பீரிஸ் அவர்கள் 2009ஆம் ஆண்டு, நான் இப்போது தேடி பார்த்தேன், அவர் என்ன அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக இருந்தாரா அல்லது அமைச்சராக இல்லையாண்டு, அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராகத்தான் தென்னிலங்கையிலே பயங்கரவாதிகள் அழிக்கப்படுகிறார்கள். அப்போதெல்லாம் GL பீரிஸுக்கு இந்த மக்கள் அழிக்கப்பட்ட போது கைதிகள் உண்மையில் உயிரிழந்தது அனுமதிக்க முடியாது. அவர்கள் குற்றம் செய்தாலும் அவர்களுடைய மனித உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுவதை யாரும் ஏற்க முடியாது. அவர்கள் மனிதாபிமானத்தோடு நடக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில். இதே GL பீரிஸ் அவர்கள் 2009ஆம் ஆண்டு எங்கிருந்தார்? மஹிந்த ராஜபக்ச பயங்கரவாதத்தை அழித்தார் என்று கூறினார். அது மட்டுமல்லாது அன்று சர்வதேச ராஜதந்திரி என்று கூறுகிறார். சர்வதேச ராஜதந்திரிகளுக்கு இந்த மனித உரிமைகள் மீறல் தொடர்பில் தெளிவுபடுத்த போதார். அந்த ராஜதந்திரிகள் இந்த GL பீரிஸிடம் கேட்க வேண்டும். GL பீரிஸ் அவர்களே, 2009ஆம் ஆண்டு ஒரு இனத்தை உங்களுடைய அரசாங்கம் அளித்த போது நீங்கள் எங்கிருந்தீர்கள் என்று கேட்க வேண்டும். இந்த GL பீரிஸிடம் இந்த கேள்வியை யார் கேட்பார்கள் என்று புரியவில்லை. இப்போது மிக வேதனையான சம்பவம் என்னவென்று சொன்னால், ஊடக பரப்பில் நாம் பிரதிபலிக்க வேண்டி இருக்கின்றது. இந்த மக்களின் குரலாக நாடாளுமன்றம் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. அது மட்டுமோ 2020ஆம் ஆண்டு கோட்டாபாய ராஜபக்ச அரசில் வெளிவிவகார அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் இவர் செய்த காரியம் என்ன? ஜெனீவாவுக்கு வந்து இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை அல்ல, அங்கு இடம்பெற்றது பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம் என்று ஐநா அரங்கில் இன்று ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்த போகிறாராம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்றது அடிப்படை மனித உரிமைகள் மீறல் என்று. ஒரு இனத்தையே கொன்றொழித்த போது அந்த அரசியல் முக்கிய பங்கு வகித்த GL பீரிஸ் அவர்கள் இப்போது இதனை கூறுவதற்கு என்ன தகுதி இருக்கின்றது? இப்போது நாங்கள் எல்லா விடயங்கள், இந்த பல விடயங்கள் தென்னிலங்கையில் இடம்பெறுகிற போது, அதாவது பேசா மடத்தைகளாக இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றம், குறிப்பாக அந்த கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் எல்லாம் தலைமறைவாகின்றார். GL பீரிஸிடம் சுமந்திரனுக்கு துணிவு இருக்கின்றதா இந்த வினாக்களை கேட்பதற்கு? நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகள் மீது அநீதி இழைக்கப்படுகின்ற போது மனித உரிமைகள் மீறப்படுகிறது என்றால், 2009ஆம் ஆண்டு ஒரு இனம் அளிக்கப்பட்ட போது இடம்பெற்றதை GL பீரிஸ் அவர்கள் எப்படி சுட்டிக்காட்டுவார் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான வினாவாக இருக்கிறது. அதற்கு GL பீரிஸிடமிருந்து முறையான பதில்களை யார் பெறுவார்கள் என்று தெரியவில்லை. முடிந்தாலும் பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக ஈழத்தமிழர்களின் ஒரு கருத்தாக
ஈழத்தமிழர்களின் சார்பில் பேசவல்ல ஊடகமாக இந்த கருத்தை இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டிய வரலாற்று கடமை எமக்கு இருக்கிறது. அந்த கடமைகளை நாம் இந்த இடத்திலே நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. அதனால் இந்த கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஒருவேளை ஒருவர் அல்லது இருவரால் இந்த காணொளி கேட்கப்பட்டு சிங்கள மொழி பேசக்கூடியவர்கள் இதனை அறிந்து கொள்வார்களாக இருந்தால் அதுவே போதுமானதாக இருக்கும் என்று இந்த இடத்திலே கூறிக்கொள்கிறோம். இது ஜிஎல் பீரிஸ் மீதான கோபம் அல்ல, அவர் மீதான வினாவாகவே இருக்கின்றது. நீதியமைச்சர் ஹர்ஷ நாணயக்கார கூறுகின்ற போது அவர் கூறுகின்றார், அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களை உடைத்தார்கள், அங்கிருந்த ஸ்கேனர்களை உடைத்தார்கள், அவ்வாறு பல்வேறுபட்ட சேதங்களை ஏற்படுத்துவதில் அவர்கள் குறியாக இருந்தார்கள். ஏன் குறியாக இருந்தார்கள், எதற்காக அவர்கள் இவ்வாறான காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்று ஒருமுறை சிந்தித்து பார்த்தீர்களா? ஒரு சிலர் திட்டமிடப்பட்ட குழுதான் இந்த வேலையை செய்தது என்றால் உள்ளுக்குள் வருகின்ற அவர்களுக்கான வளங்கள் உடைக்கப்படுகின்றது அல்லது வளங்கள் தடுக்கப்பட்டதன் கோபம்தான் அவர்கள் சிசிடிவி கேமராக்களை உடைக்கின்றார்கள். அதாவது பாடி ஸ்கேனர், அதாவது உடற் பரிசோதனை செய்யக்கூடிய கருவிகள் உடைக்கப்படுகின்றது. பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான கருவிகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. அதனை அடித்து நொறுக்கியதன் பின்னணிகளை எல்லாம் எதனை சாதித்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று ஹர்ஷ நாணயக்காரர் கேட்கிறார். சிறைச்சாலைகளுக்குள் போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோதமான பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதனை தடுக்கக்கூடிய வகையில் கட்டமைப்பினை நாம் அரசாங்கமாக மேற்கொண்டிருக்கிறோம். இந்த தாக்குதலின் நோக்கம் அவற்றை வலுவிழக்க செய்வது. அந்த தாக்குதலுக்கு இலக்கான பலர் பார்த்தீர்கள் என்றால் அதிகாரிகள், சிறைச்சாலை அதிகாரிகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் கடுமையான ஆயுதங்களை கையில் வைத்திருக்கவில்லை. ஏனைய அதிகாரிகளும் அவர்கள் இந்த கைதிகளோடு பழகக்கூடியவர்கள். அவர்களையும் தாக்கி இருக்கிறார்கள் என்றால் இந்த கைதிகளின் நோக்கம் என்னவாக இருக்கின்றது? இந்த கைதிகளின் தாக்குதலுக்கு இலக்காகித்தான் அவர்கள் உயிரிழக்கின்றார்கள். மிக மோசமான சம்பவங்களை எல்லாம் நான் கிடைக்கப்பட்டிருக்க அவற்றை வெளிப்படுத்த விரும்பவில்லை. தாக்குதல் நடத்தியவர்கள் அதிகாரிகளை இலக்கு வைத்திருக்கின்றார்கள், கம்பியால் தாக்கி இருக்கின்றார்கள். இந்த இடத்திலே ஒரு விடயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த நெருக்கடியான காலத்தில் உயிரை பணயம் வைத்து சேவையாற்றிய அதிகாரிகளை நான் இந்த இடத்திலே மதிக்கிறேன், என்னுடைய கௌரவத்தையும் சமர்ப்பிக்கிறேன். இந்த கைதிகள் உண்மையிலே உள்ளே இருந்த இரும்பு கதவை உடைத்தை வெளியேற முற்பட்டார்கள். அவ்வாறு அவர்கள் தடுக்கப்படுகின்றார்கள். அந்த இரும்பு கதவை உடைக்க முற்பட்ட போது தடுக்கப்படுகிறார்கள். அந்த கதவையும் உடைத்து அவர்கள் வெளியே வந்திருந்தால் பெரும் அனர்த்தம் ஏற்பட்டிருக்கும். அந்த கைதிகள் வெளியே வந்திருப்பார்கள். ஆனால் சிறைச்சாலை அதிகாரிகளால் அவர்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். கைதிகள் சிலரிடம் ஆயுதங்கள் எவ்வாறு சென்றது என்கின்ற இப்போது கேள்வி இருக்கின்றது. ஆயுத களஞ்சியத்திலிருந்து எடுக்கப்பட்டதா, சிறைச்சாலை அதிகாரிகளிருந்து பறிக்கப்பட்டதா, அல்லது எவ்வாறான வகையில் அவை கிடைக்கப்பட்ட என்பது தொடர்பான விசாரணைகள் இப்போது முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவை விசாரணைகள் மூலம் வெளிப்படுத்தப்படும். சிறைச்சாலை சட்டத்தின் பிரகாரம் நிலைமைகளை கட்டுப்படுத்தும் அதிகாரம் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு இருக்கின்றது. கைதிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது என்பது இப்போது வேறு ஒரு நோக்கத்துக்காக நடத்தப்பட்டது என்பது தொடர்பான விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விசாரணைகள் தீவிரமாக இடம்பெறுகிறது. விசாரணைகளில் பூர்வாங்க அறிக்கை உண்மையில் வெளியிடப்படும் என்று அவர் கூறுகின்றார். அது மட்டுமல்லாது இப்போதைய சூழ்நிலை என்பது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது. உயிரிழந்தவர்கள் எவ்வாறு உயிரிழந்தார்கள் என்பது தொடர்பு கண்டறிவதற்காக பிரேத பரிசோதனை நடத்தப்பட உள்ளது. பிரேத பரிசோதனையின் பின்னர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அல்லது தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இந்த வன்முறைக்கு காரணமான கைதிகளும் ஆரம்ப கட்டத்தில் ஒரு சிலர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் பலரும் அடையாளம் காணப்படுவார்கள். அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும், விசாரணை மேற்கொள்ளப்படும் என்பதனையும் நாடாளுமன்றத்திலே ஹர்ஷ நாணயக்கார் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்த மோதல் சம்பவத்தின் போது நுழைவாயில் பகுதியிலே ஒரு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளுகின்ற ஒரு போலீஸ் அதிகாரியை உடைய தோற்றத்தையுடைய ஒருவரை பார்த்திருப்போம். அவர் யார் என்கின்ற கேள்வியை இன்று நாடாளுமன்றத்திலே எழுப்பிக் கொண்டிருக்கின்றார். காவிந்த ஜெயவர்தன நாடாளுமன்ற உறுப்பினர், எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர், நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலின் போது விசேட அதிரடிப்படையினருடைய கலகம் அடுக்கும் தொப்பியை அணிந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது போலீஸ் சீருடையில் வந்த நபர் சிறைச்சாலையின் பிரதான நுழைவாயில் மீது துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளார். இதன் பின்னணி என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த அவர்கள் என்று கேள்வி எழுப்பினார். இன்றைய கேள்வி நேரத்தின் போது அவர் இந்த வினாவினை முன்வைத்திருக்கின்றார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவத்தின் உண்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டிருக்கின்றார். அந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டவர் தொடர்பில் தான் அவருடைய வினா இருக்கிறது. அந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டவர் உண்மையான நபரா, அல்லது அவர் ஒரு ஜிஎல்பிடி கூற்றுப்படி
சிறைச்சாலைக்குள் புலனாய்வு அதிகாரிகள் என்கின்ற ஒரு தகவல் வெளிப்படுத்தப்படுகிறது. இவருடைய கூற்றுப்படி அவர் படையினர் இல்லை, அவர் விசேட அதிரடிப்படையினரும் இல்லை, போலீசாரும் இல்லை, அவர் யார் என்று காவிந்த கேட்கின்றார். எல்லோரும் இவர் செய்தது சரி என்கின்ற ஒரு வாதத்தை வெளிப்புறத்திலே வைக்கின்றார்கள். கைதிகளை காப்பாற்றுவதற்காக அந்த போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கை சரி என்று. ஆனால் அவர் சட்டத்தை கையில் எடுத்தாரா என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது. எந்த வகையான கைதியாக இருந்தாலும் அவரின் கையில் இவ்வாறான ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பது, அல்லது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படும் போது அதற்கென்ற ஒரு நடைமுறை இருக்கின்றது, அந்த நடைமுறை பின்பற்றப்படவில்லை என்று இன்னும் ஒரு தரப்பினுடைய குற்றச்சாட்டு இருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் T-56 ரக துப்பாக்கியில் அவர் உண்மையான துப்பாக்கிகளை நோக்கி அவர் துப்பாக்கி வெட்டுக்கள் தீத்தாரா அல்லது பிளாஸ்டிக் ரவைகளை போட்டு அவர் தீத்தாரா என்பதும் இங்கு கேள்வியாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் வானை நோக்கித்தான் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இவர் விசேட கமாண்டோக்கள் என்பதால் பாபெரும் மரபுபலி படையாக இவர்கள் இருப்பதனாலும் இவர்கள் உண்மையில் அந்த இடத்திலே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டார்கள் என்பது பலருடைய விமர்சனமாக இருக்கிறது. அதனையே காவிந்த முன்வைக்கின்றார், எல்லை புலனாய்வாளர்கள் என்று GL பீரிஸ் முன்வைக்கின்றார். ஆனால் அரசு தரப்பை பொறுத்தவரையில் அந்த இடத்திலே இவ்வாறான ஒரு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளாமல் அந்த சம்பவத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாது. நுழைவாயில் பகுதியில் அந்த அதிகாரி அல்லது அந்த போலீஸ் அதிகாரியினுடைய அந்த நடவடிக்கை அவ்வாறு இல்லாது விட்டிருந்தால், அல்லது எங்களுடைய ஊழியர்களையும் காப்பாற்ற வேண்டும், சிறைச்சாலையில் இருந்து கைதிகளும் வெளியேறக்கூடாது என்ற படியால் தான் அந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது என்று கூறப்படுகிறது. அந்த கதவு திறக்கப்பட்டு உள்ளே செல்லுகின்ற போது ஒரு கைதி T-56 ரக துப்பாக்கியுடன் தான் உள்ளே செல்லுகிறார். அப்படி என்றால் சிறைச்சாலையின் ஆயுத களஞ்சியத்தில் இருந்த ஆயுதங்கள் எடுக்கப்பட்டதா அல்லது முன்னர் ஆயுதங்கள் பெறப்பட்டதா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. இப்போது எல்லோரும் அந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட போலீஸ் அதிகாரி உண்மையான போலீஸ் அதிகாரி இல்லை என்கின்ற விமர்சனத்தையும் பலரும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அரசுதான் உண்மையான பதிலை வழங்க வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. சம்பவம் தொடர்பில் பலரும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று முன்தினம் இந்த மோதல் சம்பவம் ஆரம்பமாகின்றது. மோதல் அன்று மாலையே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படுகிறது. சிறைச்சாலையின் உட்பகுதியில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வரும் கடுல் கம சுரேஷ் என்கின்ற நபர் பற்றிய தகவல்களை கைதிகள் சிலர் அதிகாரிகளுக்கு வழங்கியதாலே, அதாவது அவர் தொடர்பான தகவல்களை கைதிகள் அதிகாரிக்கு வழங்கியதானால் தான் இந்த இருதரப்பு மோதல் ஏற்பட்டதாகத்தான் உள்ளக தகவல் இருக்கின்றது. அத்துடன் சிறைச்சாலையின் உட்பகுதியில் உள்ள மருத்துவமனை உடைக்கப்படுகிறது, தகர்க்கப்படுகிறது. அங்கிருந்த வலி நிவாரணிகள் அல்லது வலி நிவாரணியாக பயன்படுத்தக்கூடிய சிறப்பு மாத்திரைகள் எல்லாம் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் எடுத்துக் கொள்ளுகின்றார்கள், உட்கொள்ளுகின்றார்கள். அவர்கள் பாராசிட்டமால் உட்பட பல்வேறு வகையான மருந்துகளை அதிக அளவில் உட்கொண்டு அவர்கள் போதை ஏற்றிக் கொண்டதாகத்தான் சிறைச்சாலை தகவல்கள் கூறுகின்றன. அதாவது நேற்று முன்தினம் ஞாயிறு மாலை உடனடியாகவே அந்த களமுனை, அதாவது அந்த பகுதிக்கு நீர்கொழும்பு சிறைச்சாலை வளாகத்துக்கு விசேட அதிரடிப்படையினர், சிறப்பு கமாண்டோக்கள், போலீசார் வருகை தந்த போதும் அவர்களுக்கு உட்செல்ல அனுமதியினை வழங்கவில்லை சிறைச்சாலை அதிகாரிகள். அந்த நிலைமைகளை தாமே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டதாக அவர்கள் கூறுகிறார்கள். அதிகாரிகள் வெறும் பேச்சுவார்த்தை மூலம் நிலைமையை கட்டுப்படுத்தி விட்டதாகவும் சிறைச்சாலைக்குள் சுமூகமான சூழ்நிலை நிலவுவதாகவும் நள்ளிரவு 12:45 மணியளவில் கூரையில் இருந்த கைதிகள் அனைவரும், அதாவது 1:30 மணி வரையும் கூரையின் மேல் இருந்த கைதிகள் எல்லாம் கீழிறங்கி சுமூகமான வகையில் அவர்கள் இடத்துக்குள் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. கைதிகள் பூட்டப்பட்டிருந்த அறைகளின் பூட்டுக்கள், அதாவது உடைக்கப்பட்டிருந்தன. அந்த அன்று மாலை ஏற்பட்ட அசம்பாவிதத்தில் பூட்டுக்கள் உடைக்கப்பட்டிருந்தன. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் கைதிகள் கீழே இறங்கியதும் அவர்களை மீண்டும் பாதுகாப்பான கூண்டுகளுள் அடைக்கவோ அல்லது வேறு இடங்களுக்கு மாற்றவோ சிறைச்சாலை நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. கைதிகள் மேலிருந்து கீழிறங்கினார்கள். எல்லோரும் சுமமாக அவருடைய, அதாவது சிறப்பு கைதிகள் சிலருக்கான கூடுகள் அடைக்கப்பட்டு பூட்டப்படுகின்ற சூழ்நிலை அன்று தவிர்க்கப்படுகிறது. அதிகாலை வேளையிலே கைதிகள் பசி காரணமாக அவர்கள் கீழே வந்து சிறைச்சாலை மைதானத்தில் அங்கு உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அதன்படி அந்த காலை வேளையிலே அவர்கள் பசியோடு இருந்திருக்கின்றார்கள். காரணம், ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட அசம்பாவிதம், அவர்களுக்கான உணவுகள் முறையாக உட்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. மறுநாள் காலையில், திங்கட்கிழமை காலையிலே நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு அழைத்து செல்ல வேண்டிய கைதிகளை அழைத்து செல்வதற்கும் ஏனைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக உள்ளே செல்லுகின்ற அதிகாரிகள் மீதுதான் இந்த, குறிப்பாக சொல்லப்போனால் பார்வையிட வந்த உறவினர்களுக்கு அனுமதி வழங்கவும் தயாராகி கொண்டிருந்தார்கள். பார்வையிட வந்தவர்கள், சிறைச்சாலைக்கு செல்பவர்களுக்கெல்லாம் அனுமதி வழங்க தயாரான போதுதான் இங்கு ஒரு கலகமாக மாறுகிறது. கைதிகள் கிட்டத்தட்ட அவர்கள் மனநிலை பெரும் குழப்பத்தில் இருந்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை மாலை வந்த விசேட அதிரடிப்படையினரும் போலீசாரும் சிறைச்சாலைக்குள் சென்றிருப்பார்களாக இருந்தால்
திங்கட்கிழமை அனர்த்தம் தவிர்க்கப்பட்டிருக்கும். அவர்களை தடுத்த சிறைச்சாலை அதிகாரி யார் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. ஒரு அனர்த்தம் இடம்பெற்றால் அந்த சிறைக்குள் அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் முழுமையாக அந்த சிறைச்சாலை பரிசோதிக்கப்பட்டு பூட்டுக்கள் உடைக்கப்பட்டால் பூட்டுக்கள் மாட்டப்படுகிற நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். சிறைச்சாலையை பொறுத்தவரையில் உட்கதவு வெளிக்கதவு என்று 2 கதவுகள் இருக்கின்றன. அவற்றில் இடையே பாதுகாப்புக்காக விசேட பிரிவுகள், அதாவது ஸ்பெஷல் யூனிட் நிறுத்தப்படுவது, நிலைநிறுத்தப்படுவது வழமையாக இருக்கிறது. ஆனால் இரு குழுவினருக்கிடையில் உள்ளே பெரும் அளவு மோதல், 2 குழுக்களுக்கு இடையில் மோதல் ஏற்பட்டது. பகை மீண்டும் கொடூரமாக தாக்குதல் இடம்பெற தொடங்கியதனால் இந்த உட்கதவு வெளிக்கதவுகளை உடைப்பதிலே ஒரு தரப்பு அவதானமாக இருந்தது. அதனையும் இந்த சிறைச்சாலை அதிகாரிகள் சுதாகரிக்க தவறிவிட்டார்கள். அதிகாலையில் இருந்து அங்கு சிறிது சிறிதாக கலகம் ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் சிறைச்சாலையின் விசேட பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த அதிகாரிகளை அவர்கள் தாக்கத்தோடு, அதாவது அந்த ஸ்பெஷல் ஜெயில் கார்டு, அவர்களை அந்த உள்ளே இருந்த கைதிகள் தாக்க ஆரம்பிக்கின்றார்கள். நேற்று முன்தினம் இரவு இந்த சம்பவத்தை அவதானித்த போதும் கூட முழுமையாக தீர்ந்து விட்டது என்று நினைத்த போதும் மறுநாளும் இது தொடர்ந்து இருக்கின்றது. இந்த கைதிகளினுடைய குழப்பத்துக்கு காரணம் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் இடம்பெற்ற மோதலின் பின்னர் அவர்கள் சுதந்திரமாக அங்கு இருப்பதற்கு அனுமதித்ததே பிரதான காரணமாக இருக்கின்றது. இதற்கு வேறு காரணங்கள் எதுவும் இல்லை. தற்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். 10 பேர் மேலதிகமாக சிறைச்சாலைகளுக்குள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதை கிட்டத்தட்ட சொல்ல போனால் இந்த இனி எந்த நடவடிக்கை எடுத்தாலும் இந்த நடவடிக்கைகளுக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை சிறைச்சாலைகளுக்குள் செல்லுவதற்கு வந்த விசேட அதிரடிப்படையினரையும் போலீசாரையும் தடுத்தது ஏன், தடுத்தது யார் என்கின்ற 2 முக்கியமான கேள்வி இருக்கின்றது. புலனாய்வுத்துறையினரின் தகவல் கிடைத்தது எதிர்கட்சியினருக்கு என்றால், கிடைத்தது புலனாய்வு தகவல் அந்த குழப்பத்தில் ஈடுபட்ட 2 தரப்புகளாலா, அல்லது உண்மையில் இராணுவ புலனாய்வு அல்ல அரச புலனாய்வு தகவல் எதிர்கட்சியினருக்கு சென்றதா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. இவ்வாறாக தொடர் குழப்பங்கள் தான் இந்த சிறைச்சாலைகளுக்கு இருக்கின்றது. நுழைவாயில் பகுதியிலிருந்து துப்பாக்கி வேட்டுக்கள் தீர்க்கப்பட்டது சரியா பிழையா என்கின்ற விவாதத்தை விட்டுவிட்டு இப்போது இந்த சிறைக்குள் இந்த சதி நடவடிக்கையின் பின்னணியில் யார் யார் இருந்திருக்கின்றார்கள், எவ்வாறான அரசியல் கரங்கள் மறைந்திருக்கின்றன என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மேலதிகமான வினாவாகவும் இருக்கிறது. எனவே இதற்குரிய பதில்கள் எப்படி இருக்க போகிறன, அல்லது எங்களுடைய தரப்பை பொறுத்தவரையில் நாம் கூடுதலாக இந்த விடயங்களில் எப்படி அவதானம் செலுத்த போகிறோம் என்கின்ற கேள்வியெல்லாம் எம்மிடம் இருக்கிறது. காரணம், எம்மை பொறுத்தவரையில் நாம் சில கடந்த காலங்களை மறந்துவிட்டுத்தான் பயணிக்கிறோம். இப்போது சில காணொளிகளை நீங்கள் பார்க்கலாம். இப்போது நடந்தவை, நடந்து கொண்டிருப்பவை, எதிர்காலத்தில் நடக்கக்கூடியவை எல்லாம் பற்றி இப்போது நாம் பேசியிருந்தோம். நேற்றைய தினத்திலே இடம்பெற்ற விசேட நடவடிக்கைகள் சிலவற்றை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அதன் அடிப்படையில் பார்க்கிற போது அந்த அவதானத்தின் அடிப்படையிலே பார்த்தீர்கள் என்றால் கடுமையான பாதுகாப்பு கெடுபிடிகள் அதிகரிக்கப்பட்டிருந்தன. மோட்டார் பவனி இடம்பெற்றது. அதனோடு பார்த்தீர்கள் என்றால் சிறப்பு கொமாண்டோக்கள் எல்லாம் களமிறக்கப்பட்டது. மக்கள் கண்ணீரோடு வீதிகளிலே அழுது கொண்டிருக்கிறார்கள். அவற்றை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த காணொளிகளை எல்லாம் நீங்கள் இப்போது பார்ப்பீர்கள். அந்த அருகிலே பலரும் அழுகின்றார்கள், ஓடுகின்றார்கள், கதறுகின்றார்கள். இவையெல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவை உண்மையில் தென்னிலங்கைக்கு பொறுத்தவரையில் அவர்களுக்கு புதிதாக இருக்கிறது. இராணுவ கெடுபிடிகள் அல்லது அரச பயங்கரவாதம் என்பது அவர்களை பொறுத்தவரையில் ஒரு புதுமையான அல்லது புதிய அனுபவமாகத்தான் இருக்கிறது. அவர்களால் இவை முதன்முறையாக அனுபவிக்கப்படுகிறது என்றால் அவர்கள் இவ்வாறான அலறல் சத்தங்கள் என எம்மை பொறுத்தவரையில் நேற்று அந்த பேருந்துகளை எல்லாம் பார்க்கின்ற போது 2009ஆம் ஆண்டு அணி அணியாக சரணடைதலுக்காக சென்ற பேருந்துகள் தான் கண்முன்னே வந்தது. அந்த ஒரு சில எம்மவர்களுடைய அழுகை புகைப்படங்களையும் நீங்கள் இப்போது பார்க்கலாம்.
2009 ஆண்டு மே 16, 17, 18, 19 ஆகிய தினங்களிலே பேருந்துகளில் ஏற்றப்பட்ட எம்மவர்கள் பலர் எங்கே என்கின்ற கேள்வி இருக்கின்றது. சாறை சாறையாக அவர்களும் ஓடிச் சென்று அலறல், கணவனை விட்டு விடுங்கள், மகனை விட்டு விடுங்கள், அவர்களை கைது செய்யாதீர்கள் என்கின்ற அலறலும் காதுகளுக்குள் கேட்டது. நான் பல விடயங்களை நம்புவதில்லை, ஆனால் பலரும் கூறுவார்கள் கர்மா என்று சொல்லி. அது இப்போது தென்னிலங்கையில் சுழன்று கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்விதான் எழுகிறது. எம்முவர்களை பொறுத்தவரையில் இந்த இராணுவ கனரக வாகனங்கள் எல்லாம் புதிதல்ல, பழையவை. நேற்று மீண்டும் ஒரு முறை பலரும் பார்த்திருப்பார்கள். ஏனென்றால் கடந்த காலங்களிலே எமது பகுதிகளிலே பல விடயங்களிலே நாசகார வேலைகளில் ஈடுபட்ட வாகனங்கள் தான் அவை. ஆனால் நீர்கொழும்பு மக்களுக்கு, அதாவது சிங்கள மக்களை பொறுத்தவரையில் இப்போதுதான் அவர்களை அதனை பார்க்கின்றார்கள். நாம் யாருக்கும் தீர்ப்பிட முடியாது, அல்லது இன்னும் ஒருவரின் துன்பத்தில் நாங்கள் இன்பம் காணக்கூடிய ஒரு இனம் அல்ல. ஆனால் அண்மையிலே கிட்டத்தட்ட சொல்ல போனால் 1 தசாப்தம் 2 தசாப்தம் கூட கடக்கவில்லை, அதற்கிடையில் அந்த இனம் இவ்வாறான ஒரு அவலத்தை பார்க்கின்றது. இது பழிக்கு பழி அல்லது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கின்ற பழிவாங்கலும் அல்ல. அன்று தமிழீழப்பு நிலப்பரப்பில் இடம்பெற்ற அதே சம்பவங்கள் இன்று தென்னிலங்கையில் இடம்பெறுகிறது. எனவே இவை இரண்டும் தான் கூறக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதற்கு அப்பால் இதில் கூறக்கூடிய எந்த ஒரு தகவலும் இல்லை. இந்த தகவல்களை எல்லாம் ஒரு தகவலுக்காக மட்டும்தான் கூறப்படுகிறது ஒழிய எல்லோருடைய உயிரும் உயிர்தான். எல்லோருடைய உயிருக்கும் ஏற்படுகின்ற ஆபத்து என்பது உண்மையில் அனுமதிக்க முடியாது. அவர்களின் இழப்புகளும் இழப்புத்தான். ஆனால் எமக்கு ஏற்பட்ட அதே பாதிப்பு என்று அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்ற கருத்தை மட்டும்தான் கூறுகிறோமே ஒழிய அதற்கப்பால் எதனையும் கூறவில்லை. நீர்கொழும்பு சம்பவத்தில் பல்வேறுபட்ட புதிய தகவல்களை இன்று உங்களுக்காக நாங்கள் இந்த தளத்திலே கூறியிருக்கிறோம். இது எதிர்கட்சியை பொறுத்தவரையில் புலனாய்வு தகவல் எதிர்கட்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னர் தன்னுடைய தந்தை அந்த தகவல் தனக்கு கிடைத்ததாக தேவாலயத்துக்கு வழிபட செல்ல வேண்டாம் என்று ஹரீன் பெர்னாண்டோவுக்கு கூறியதாக அதன் பின்னர் குறிப்பிட்டார். இவ்வாறுதான் எதிர்கட்சியினருக்கு இந்த தகவல் உண்மையில் கிடைக்கப்பெற்றிருக்கமாக இருந்தால் ஏன் எதிர்கட்சியினர் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருக்கலாம். இந்த சிறைச்சாலைக்கு இவ்வாறான ஒரு ஆபத்து இருப்பதாக புலனாய்வு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது, உடனடியாக நீங்கள் சிறைச்சாலையை காப்பாற்றுங்கள், கைதிகளை காப்பாற்றுங்கள் என்று ஏன் அவர்கள் கூறவில்லை என்கின்ற கேள்வி இருக்கிறது. எனவே நேற்று நீர்கொழும்பு பகுதியை பார்க்கின்ற போது தமிழீழ பகுதிகளிலே இராணுவ அடக்குமுறைதான் நம் கண் முன்னே அப்படியே தெரிந்து கொண்டிருந்தது. கண்ணை மூடிய சந்தர்ப்பங்களில் எல்லாம் அந்த ஓசைகளாக இருக்கலாம் அல்லது அந்த அழுகைகளாக இருக்கலாம், மொழியில் மட்டும்தான் நேற்று ஒரு சத்தம் கேட்கவில்லை ஒழிய அவர்கள் சிங்களத்தில் கதறினார்கள், எம்மவர்கள் தமிழில் கதறினார்கள். எனவே காலம் வேகமாக சுழல்கின்றது. உலக சுழற்சி ஒன்றுதான் எம்மால் நம்பக்கூடியது ஒன்றாக இருக்கின்றது. யாரும் யாரையும் தீர்ப்பிட தேவையில்லை. அது தானாகவே உலக சுழற்சியில் ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த தகவல்கள் சிறைச்சாலை சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முழுமையாக முன்னெடுக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாது இது ஒரு வரலாற்று பதிவாகத்தான் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டது. சிறைச்சாலையில் இடம்பெற்ற அநீதிக்கு எதிரான விசாரணை தீவிரப்படுத்தப்பட வேண்டும். அதனோடு சிறைச்சாலையின் விசாரணை பிரிவிலே உண்மையில் முழுமையான விசாரணைகள் இடம்பெற வேண்டும். ஞாயிறு தினம் தாக்குதல் இடம்பெற்ற தினத்திலே எதற்காக அன்றைய நாளிலே அமைச்சர்கள் யாரும் இதில் கவனம் செலுத்தவில்லை என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது. இந்த தாக்குதல் நடந்த 5ஆம் தேதி சிறைச்சாலையை முழுமையான வகையில் கட்டுப்படுத்த முயற்சி நடந்திருக்குமாக இருந்தால் திங்கட்கிழமை இடம்பெற்ற பாரிய அனர்த்தம் தவிர்க்கப்பட்டிருக்கும். அல்லது திங்கட்கிழமை அனர்த்தம் ஒரு ஒத்திகையாக பார்க்கப்பட்டதா அல்லது இதில் யார் பின்னணியில் இருக்கிறார்கள் என்பதை அனைவரையும் அரசாங்கம் கைது செய்ய வேண்டும். அல்லது சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளை வெளியிலிருந்து வழிநடத்தக்கூடிய அரசியல் தலைவர்கள் யார் என்பதையும் அம்பலப்படுத்த வேண்டும். நேற்று நாம் செய்திகளுக்கு அப்பால் கூறியது போன்று இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தீர்கள் என்றால் ஊழல்வாதிகளின் கதையை காணவில்லை, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை கதையை காணவில்லை, லஞ்ச ஊழல் கதையை காணவில்லை. எல்லோரும் சிறைச்சாலை பற்றி கேட்கிறார்கள். அப்படி என்றால் இது யாரின் சதி? கைதை தடுப்பதற்கான ஒரு திசை மாற்றுகின்ற ஒரு செயற்பாடா என்கின்ற கோணத்திலும் விசாரணை இடம்பெற வேண்டும் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு.